வணக்கம். ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை அஷ்டகர்மத்தில் கொடுமையான கலை. இந்த கலைக்கு பேர் ஏவல். ஏவல் விடுறதுனால ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அப்படி கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி இது செய்து கொடுத்தவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க செய்கிற தொழில், அவங்க வீட்டில் இருக்கிற வாயிலா ஜீவராசிகள் இதுங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்பை இப்போ நான் சொல்லி காட்டுறேன், செய்து காட்டுறேன். இதை பார்த்து இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியெல்லாம் செய்துக்குங்க. இல்லை செய்து கொடுக்குறவங்களும் இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி செய்து கொடுங்க. ஏவல் என்பது புத்து மண், காடு மலைகளில் இருக்கிற புத்து மண், சாமி கும்பிட்ற புத்து மண்ணெல்லாம் எடுக்க மாட்டாங்க. காடு மலைகளில் இருக்கக்கூடிய புத்து மண்ணை கொண்டு வருவாங்க. சனிக்கிழமை இறந்தவனுடைய எரிச்ச சாம்பல், முச்சேந்தி மண், 3 வழிக்கு ஒரு மண் சொல்கிறாங்களே அந்த மண், யாருக்கு இந்த பாதிப்பு செய்யணுமோ அந்த குடும்பத்தில் இருக்கிற வீட்டோட மண், நிலத்தோட மண், கடையோட மண், அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா ஷாப்பிங், அதுக்கப்புறம் எது இருக்குதோ அந்த மண் எடுப்பாங்க. ஹோட்டலாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதனுடைய மண் இவங்க கைப்படாமல் ஒரு கவரால் கொண்டு ஒரு கவரை கையில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வரணும் மண்ணை. அந்த மண்ணை கொண்டு இந்த பொம்மையோடு சேர்ப்பாங்க. அந்த ஆளுடைய மண் கிடைச்சா, அந்த குடும்பத்தில் இருக்கிற மண் கிடைச்சா, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோங்களை கொண்டு இங்கே பாருங்கள் 4 கலசம், 4 பக்கமும் 4 கலசத்தை செய்து அந்த கலசத்துக்குள்ளே அவங்களுடைய பேர், இந்த மண், அந்த சாம்பலெல்லாம் போடுவாங்க. அவங்க என்ன ஆகணுன்றதை அதில் எழுதி போடுவாங்க. கெட்டு போகணுமா, நோய்வாய்ப்படணுமா, இல்லை மரணம் அவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை செய்கிற தொழில் தடங்கள் ஏற்படணுமா, அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா அவங்க குடும்பத்தை தீராத சண்டை, தீராத வியாதி, தீராத பிரச்சனைகளை உருவாக்கணுமா, அதுக்கு இந்த பொம்மையவை பயன்படுத்துவாங்க. பாவைன்னு சொல்லணும். இதை பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படி தண்டனையை கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த பொம்மையை செய்து அவங்களுடைய பேருங்களை 4 தகட்டில் எழுதணும். 4 தகட்டில் எழுதி இந்த 4 கலசத்துலேயும் அவங்களுடைய பேர், அவங்க செய்கிற தொழில், அவங்க வீடு, இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு அவங்க கொடுக்குறாங்கன்றதை எழுதி அதில் போடணும். இந்த பொம்மையை செய்து முடித்த உடனே மொத்தமே 7 முட்டை செய்யணும். 7 முட்டையும் கொண்டு இந்த கலசத்துங்களில் போட்டு கண்டிப்பாக கொண்டு போயிட்டு 4 திசையில் அவங்க இருக்கிற வீடு, அவங்க கடை, இல்லை அவங்களுடைய வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் அந்த 4 திசையில் கொண்டு போய் புதைக்கணும். 7 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த வேலையை செய்வாங்க. இந்த வேலையை செய்து முடித்தாங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே முதல்ல பாதிப்பு ஏற்படுவது ஏதாச்சும் இவங்க ஆசையாக வளர்க்குற செடி முதல்ல பட்டு போகும். 2வது பார்த்திங்களானாக்கா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை எதுவாக இருந்தாலும் ரொம்ப கொடூரமாக மரணத்தை அது சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது சந்திக்கும் போதே உடனுக்குடனே இதை செய்து நீங்கள் இதுக்கு பரிகாரத்தை செய்து நீங்கள் சுத்தப்படுத்திக்கணும், குணமாயிடணும். இல்லாமல் இருந்தாக்கா அடிக்கடி குடும்பத்தில் சண்டை, கடன் தொல்லைகள் ஏற்படும், பண வருமானம் குறையும், குடும்பத்தில் ஒருத்தர் மதிக்காமல் போவாங்க, எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவோம். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே ஒரு இதுவாக இருக்கும். எல்லாமே ஒற்றுமையாக இருந்த ஒரு குடும்பத்தை தானாகவே பிரிக்கலாம். இதனால் இது செய்து முடித்து இதுக்கு உண்டான இந்த முட்டைங்களில் ஆண் இருந்தால் ஆண் பேரை எழுதணும், உருவத்தை வரைஞ்சி பெண்ணாக இருந்தால் பெண் பேரை எழுதணும், யாராக இருந்தாலும் எழுதணும். அவங்களுடைய பேருங்களை எழுதி இதை கொண்டு போய் 3 வழிக்கு ஒரு இடமோ இல்லைன்னா மயானத்திலையோ, அப்படி இல்லைன்னா எடுத்துன்னு போய் ஆறு, மலை, அவங்க 7 கிலோமீட்டருக்குள்ளே தான் இதெல்லாம் புதைச்சி வைக்கணும். அப்படி புதைச்சி வச்சாங்கன்னாக்கா அந்த வீட்டில் இந்த மாதிரி பாதிப்புங்கள்லாம் அதிகமாக ஏற்படும். திடீர் மரணங்கள் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வண்டி வாகனம் தான் ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே ஆகும். அதுவும் ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்களுக்கு அதிகமான அடிப்படும். குடும்பத்தில் நோய் கட்டுக்கடங்காமல் இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பிலிருந்து விலகவும், இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விலகவும் உடனுக்குடனாக நீங்கள் அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து முடிக்கணும். இதை செய்து கொடுக்குறவங்களும் இதை செய்து புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் 3 கிணத்து தண்ணியோ, 3 போரு தண்ணியோ, 3 ஆற்று தண்ணியோ போட்டு குளித்தா தான் இது செய்து எடுத்துகிட்டு போய் புதைச்சவங்களுக்கு அதுலேருந்து விடிவு காலம் பிறக்கும்.
அப்படி இருக்கும்போது இந்த பாதிப்பிலிருந்து இந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னா இதுக்கு உண்டான பரிகாரத்தை உடனுக்குடனே செய்து நீங்கள் இது பண்ணுங்கள். அப்படி செய்து கொடுக்குறது ஏவல் பொம்மை எப்படி செய்து கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பொம்மையை நல்லா பாருங்கள். இந்த பொம்மையில் வந்து பொம்மை செய்துட்டோம். பொம்மை செய்து முடிச்சோன்னா தகடு அந்த ஆளுங்களுடைய பேரை எழுதி மார்பில் ஒன்றும் அடிவகத்தில் ஒன்றும் அதை வந்து நம்ம அந்த தகட்டில் எழுதி புதைக்கணும். அதில் வந்து பதிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்தீங்களானாக்கா மொத்தம் 7 ஆணியை செய்து அந்த 7 ஆணி வந்து தலையில் ஒன்று, கழுத்தில் ஒன்று, கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று, அடிவகத்தில் ஒன்று, இந்த காலில் அந்த காலில் ஒன்று அந்த பொம்மைக்கு குத்தணும். குத்துறதுக்கு முன்னாடியே வந்து 2 எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்கணும். பலி கொடுத்ததுக்கப்புறம் இதில் வச்சுருக்கிற எல்லா தகட்டையும் கொண்டு வந்து 4 கலசத்துலேயும் போட்டு அந்த 4 கலசத்தையும் கொண்டு போயிட்டு அவங்க வீடு இருக்குது, கடை இருக்குது, அவங்களுடைய வந்து தொழில்ஸ்தானம் இருக்குதுனாக்கா 4 திசையில் 4 பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 திசையிலையும் கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்புகளெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி செய்து கொடுத்தாலும் சரி, அதுக்கு பரிகாரத்துக்குன்னு வந்து இன்னொரு இந்த ஏவலில் வந்து எப்படி அவங்கள காப்பாற்றுறதுன்னு அடுத்த பதிவில் நான் போடுறேன். இதை பாருங்கள். பார்த்து உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் உடனே க்ளீன் பண்ணிக்கோங்க. செய்து கொடுக்குறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி வேலைங்களை செய்து கொடுக்குறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. செய்து கொடுங்க. நல்லது நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். இந்த கெட்ட வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.